ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ளும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம AAT கிளாஸுக்கான பேப்பர் கிளாஸை நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் எப்படி கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அக்கௌண்டிங், ஸோ ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், அடுத்தது பிஎஸ்டின்னு சொல்லி உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸோட சம்மந்தப்பட்ட பாடம், அடுத்து எக்கனாமிக்ஸோட சம்மந்தப்பட்ட பாடம், 3 பாடங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ பிஎஸ்டி என்ற ஒரு பாடம் இருக்குது, பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் ஒரு பாடம் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டடீஸோட ரிலேட்டானது. அடுத்த பொருளியல் என்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது. பொருளியல் நம்ம ஏ லெவலில் படிக்கிற விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கோட ஒரு பாடம் ஒன்று இருக்குது. இந்த 3 பாடங்களுக்கான உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு முடிச்சு விட்டேன்டா உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு எக்ஸாமை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, ஸோ நம்ம இன்றைக்கு என்ன பார்ப்போம்னு சொன்னால் மெயினாக FAC, அதாவது ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் என்ற செக்ஷனில் நீங்கள் என்ன படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் AAT லெவல் 1 பற்றி கழிச்சிட்ருக்குறோம். ஸோ AAT லெவல் 1ல் AAT லெவல் 1ல் உங்களுக்கு இங்கே இருக்கிற பாடங்கள்னு பார்க்கும்போது 4 பாடங்கள் இருக்குது. ஸோ அந்த 4 பாடங்களில் இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் என்ற பாடத்தில் நீங்கள் என்ன பார்க்கணும். உங்களுக்கு நம்ம இந்த பாடம் உங்களுக்கு ஏ லெவலில் இருக்கிற அக்கௌண்ட்ஸோட ரிலேட்டான பாடம். ஏ லெவலில் நீங்கள் இந்த பாடம், அதாவது AAT ஃபஸ்ட் லெவல் செய்யணுமெண்டா நீங்கள் எந்தெந்த பாடத்தை ஏ லெவலில் பார்க்கணும் என்று பார்த்தோம்னா நான் சொல்கிற பாடங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம முதலாம் பாடத்துலேருந்து 7ஆம் பாடம் வரைக்கும், அதாவது நீங்கள் யூனிட் 1 கணக்கீட்டின் அறிமுகம் என்று பார்ப்போம் இல்லையா, கணக்கீட்டின் அறிமுகம் என்று பார்க்குற பாடம். ஸோ நம்ம இதுக்கு படிச்சிருக்கணும். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு கணக்கீட்டு சமன்பாடு பார்த்துருக்கணும். அதே மாதிரி யூனிட் 3 இரட்டை பதிவு முறைமை. ஸோ இதே ஓர்டரில் உங்களோட AAT புக்கில் என்ன செய்யாது, இருக்காது. பட் ஏ லெவலோட ரிலேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஏ லெவலில் நீங்கள் என்னென்ன பாடம் படிச்சிங்கன்னா AAT ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. அப்போ AATக்கு உங்களுக்கு யூனிட் 3 இரட்டை பதிவு முறைமை, யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் முதன்மை ஏடுகளூடாக கொடுக்கலாம், முதன்மை ஏடுகளில் பதிகிறது. ஸோ இதுக்குள்ளே முதன்மை ஏடுகள் தயாரிக்கிறது, வங்கி கணக்கின கூட்டு தயாரிக்கிறது, வழுக்களை திருத்துறது, கடன்பட கணக்கு கொடுத்துருவாங்க, எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுவும் ஏ லெவலில் வார விஷயம். அதே மாதிரி என்ன செய்யும், AATலேயும் வரும். அதே மாதிரி யூனிட் 5 கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், ஸோ இதுவும் வரும். அதே மாதிரி யூனிட் 6 தனியாளுரிமை வணிகம், தனியாளுரிமை வணிக நிதி கூற்றுக்கள் ரெண்டு செக்ஷன் பார்க்கணும். அதே மாதிரி யூனிட் 7 உற்பத்தி கிரய கணிப்பீடு. இந்த 7 பாடமும் தான் நீங்கள் ஏ லெவலில் படிக்கிற பாடங்கள், உங்களுக்கு AAT லெவல் 1 பாடங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற பாடங்களும் பார்ப்போம். ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் நம்ம பார்க்குற மாதிரி இந்த பாடம் தான் நீங்கள் படிக்கணுமெண்டா, அப்போ பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எக்ஸாம் எழுதுறது நீங்கள் என்ன பாடம் படிக்கணும். அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதணும் என்ன பாடத்தை படிக்கணும்னா அடுத்தடுத்துக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நான் உங்களுக்கு தாரேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபைனான்சியல் அக்கௌண்ட் இந்த முதல்ல நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொண்டு, நீங்கள் பழைய கொப்பி எதுவும் யூஸ் பண்ணி கொண்டு வந்த கொப்பினாலும் பிரச்சனை இல்லை, ஓ லெவலில் படித்த ஏதோ ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொண்டு இதை நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 7 பாடம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 7 பாடத்தில் என்னென்ன கேள்வி வரும்ன்றது நமக்கு உறுதியாக சொல்லிடணும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் AAT எக்ஸாம் பேப்பரில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். ஸோ அந்த செக்ஷனை நம்ம பார்த்தோம்னா சரி. அப்போ அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் வருது. பேப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் என்ன செய்யலை, அடிக்கடி மாறலை. ஒவ்வொரு வருஷம் வேறு ஸ்ட்ரக்சர்லாம் வரல, இங்கே ஒரே மாதிரி தான் வருது. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா வடிவாக நீங்கள் அதுக்குரிய மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகலாம். ஸோ நீங்கள்
ஏ லெவலில் இந்தந்த பாடங்கள் தான் பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதில் வர சில உதாரணத்துக்கு உங்களுக்கு தனியார் உரிமை வணிகம் இருக்குது, உங்களுக்கு வருமான குறு செய்கிற நிலைமை குறு செய்கிற சிக்கல் இருக்குன்னா அதுக்கு 2-3 பயிற்சி செய்து பாருங்கள். அது மாதிரி முதன்மையீடுகள் தொடர்பான வழுக்களை திருத்தம், கடன் படுற அது தொடர்பான கேள்விகளில் உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 2-3 கேள்வி நம்ம ஏ லெவல் கேள்விகளை செய்து பாருங்கள். அதே மாதிரி இந்த பேப்பரில் உங்களுக்கு நான் அனுப்பப்பட்டதுன்னு படி பார்த்தோம்னா ஒரு 4 வருஷ பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்குது. இந்த 4 வருஷ பேப்பரையும் செய்து பார்க்கணும். 4 வருஷ பேப்பரை செய்து பார்த்தாலே நீங்கள் என்ன செய்யலாம், வடிவாக WAT அக்கௌண்ட்ஸில் ஏ எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த பேப்பர்கள் இருக்குது. இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். உங்களுக்கு வந்து அவங்க தந்த டைம் வந்து உங்களுக்கு 3 மணித்தியாலம், உங்களுக்கு 3 மணித்தியாலத்தில் இந்த பேப்பரை செய்கிற மாதிரி இருக்கும். 3 மணித்தியால பேப்பர். ஸோ இதில் வந்து எல்லா கேள்வியும் செய்யும். ஸோ WAT லெவல் 1 இருக்கிற எல்லா பாடமும் நீங்கள் எல்லா கேள்வியும் செய்யும். கேள்வி எதையும் சாய்ஸ் பண்ண இயலாது. அப்போ எல்லா கேள்வி மண்ட அடிப்படையில் என்னென்ன கேள்வி வருதுன்னு பாருங்கள். வினா இலக்கம் 1-2 வருது. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், வினா 1-2 வருது. இந்த வினா இலக்கம் 1ல் 1 தொடக்கம் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 1 தொடக்கம் 20 வரைக்கும் கேள்வி இருக்குது. 1 தொடக்கம் 20 வரைக்கும் சொன்னால் 1 தொடக்கம் 20 வரைக்கும் என்றால் இதுக்குள்ளே 20 கேள்விகள் இருக்குது. இந்த 20 கேள்விக்கு என்ன செய்யும் வந்து நமக்கு 2 மார்க்ஸாக வரும். அப்போ 40 மார்க்ஸ். அப்போ இதில் வந்து வடிவாக கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு இதை நான் பிரித்து சொல்கிறேன். வினா இலக்கம் 1க்கு நமக்கு மார்க்ஸ் என்று வரும்போது வினா இலக்கம் 1ல் முதல் 10 கேள்வி 1-1லேருந்து 1-10 வரைக்குமான கேள்வி MCQ கேள்வி. ஸோ தானே MCQவில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஏ லெவலில் 5 விடைகளில் ஒரு விடையை செலக்ட் பண்ணணும். உங்கள் WATயில் 4 விடைகளில் ஒரு விடையை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தானே அப்போ இதில் 10 கேள்வி என்றால் இந்த 10 கேள்விக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்கும். மிச்சம் லேசான கேள்வி. ஸோ இந்த கேள்விகளில் சில ப்ரெக்டிகலான இஷ்யூ என்ன வாரன்னு சொன்னால் இந்த சிங்கள மீடியத்திலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வார சில சொற்பதங்கள் உங்களுக்கு கவனம் பார்த்தோன்னா சரி. அதான் கேள்வி செய்யும்போது சில சொற்பதங்கள் எதுக்கு மாறுதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நமக்கு வந்து பொறுப்பண்டு படித்த விஷயத்தை இங்கே பறிப்பு என்று சொல்லுவாங்க. நிறுவனம் என்றதை உரிமம் என்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி சில சொற்களில் மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது என்னென்னு சொன்னால் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சிங்களத்துலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அல்ல இங்கிலீஷ்லேருந்து தான் உங்களுக்கு தமிழில் வருது. நேரடியாக தமிழில் வந்து உங்களுக்கு பேப்பர் எடுக்கிறதில்ல. ஸோ அதனால் வர பிரச்சனை இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தான் வருது. ஏ லெவலில் அந்த பிரச்சனை வரல, பட் WATயில் அந்த பிரச்சனை வருது. அப்போ அப்படி வரும்போது சில சொற்பதங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த சொற்பதங்கள் உங்களுக்கு தமிழுக்கு ஏற்ற நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ முதல் கேள்வி நீங்கள் என்ன பார்க்கணும், வினா இலக்கம் 1ல் 1 தொடக்கம் 10 வரையான கேள்வி MCQ கேள்வி. ஸோ MCQ கேள்வியில் என்ன செய்யும் வந்து 4 விடைகளில் ஒன்றை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து 1-11லேருந்து 11ஆம் கேள்வியிலேருந்து 1-15 இந்த 5 கேள்விகள். இந்த 5 கேள்வியை பார்த்தோன்னா வந்து சரிபுல கூறமாக இருக்குது. இது ட்ரூவோ ஃபால்ஸ் சொல்கிற கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி பார்த்தோம்னால் 5 கேள்விக்கு தர 2 மார்க்ஸ், இதில் 10 மார்க்ஸ் வந்துடும். ட்ரூவோ ஃபால்ஸ் சொல்கிற கேள்வி. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 16-20 அப்போ 1-16 1-20 வரைக்குமான கேள்வி. ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு ஏ லெவலில் வர ஸ்ட்ரக்சர் கேள்வி மாதிரி உங்களுக்கு வந்து என்ன செய்யும் வந்து விடைகள் 1-2 விடைகள் எழுத சொல்லுவாங்க. பெருசாக பந்தியெல்லாம் நீங்கள் எழுத வேண்டி வராது. உங்களுக்கு எதாவது கேட்குறாங்கண்டா என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு என்ன செய்யும் வழுக்கள் ஏற்பட காரணம் 2 அப்படின்னு 2 விடையாக கேட்குறேன். ஸ்ட்ரக்சர் கேள்விமாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன செய்யும் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சர் கேள்விமாக இருக்கும். நம்ம ஏ லெவலில் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் கேள்வியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொல்லி வரும்போது நம்பர்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து அநேகமாக என்ன செய்யும் வந்து விட எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன செய்யப்படும் உங்களுக்கு வந்து 5 கேள்விகள் 2 மார்க்ஸ், மொத்தமாக பார்த்தோம்னா 10 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் வந்து வினா இலக்கம் 1ல் 40 மார்க்ஸ் வந்துடும் கேள்வி ஸ்ட்ரக்சர். ஸோ இது கடைசி எக்ஸாம் பேப்பரில் இருக்குன்றால் கடைசி எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குது, அதுக்கு முதல் வருஷத்தில் வேறு ஒன்று இருக்குண்டா அப்படிலாம் இல்லை. ஸோ தொடர்ச்சியாக இதுதான் உங்களுக்கு முதல் 10 கேள்வி MCQ, முதலாம் வினாண்டதில் முதல் 10 கேள்வி MCQ, 11-15 வரைக்குமான கேள்வி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்கிற மாதிரி சரிபுல கூறமாய் கேள்வி, 16-20 வரைக்குமானது நீங்கள் விட எழுதக்கூடிய கேள்வி. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தோம்னா வினா இலக்கம் 1ல் 20 கேள்விகள் வரப்போது. 20 கேள்விகளுக்கு நம்ம மொத்தமாக பார்த்தோம்னா எப்படி பார்க்க போகிறோம், 20 கேள்விகளுக்கு தர 2 மார்க்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு 40 மார்க்ஸான கேள்வியாக இருக்குது. மிச்சம் லேசான கேள்வி
இல்லை 1 2 பிள்ளை எடுத்தாலும் மிச்சம் 18 19 20 சரி எடுக்கக்கூடிய கேள்விகள் தான். சரி, ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வார கேள்வி. உங்களுக்கு 2வது கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தோம்னால், பொதுவாக 2வது கேள்வியாக வாரது உங்களுக்கு வந்து வினா இலக்கம் 2. ஸோ இங்கே சொன்ன மாதிரி பார்த்தோம்னால் வினா 2 வாரது ஒரு பரீட்சை மீது செய்கிற மாதிரி ஒரு கேள்வி. வளமையாக தானே அது வந்து நீங்கள் வேறு பேப்பருக்கு வந்துட்டு மட்டும் யோசிக்க தேவை. நீங்கள் இருக்கிற பேப்பர்கள் எல்லாமே செஞ்சு வாங்க. உங்களுக்கு 4 பேப்பர் தந்துருக்குன்னா 4 பேப்பரையும் ஃபோட்டோ காப்பி பண்ணி அந்த பேப்பரை செய்து பாருங்கள். ஃபோட்டோ காப்பி பண்ணி கையில் எடுங்க. சும்மா ஃபோனில் வச்சு கொண்டு பார்க்காதீங்க தயவு செய்து. அது உங்களுக்கு அது படிக்கிறது ஈஸியாக இருக்காது. பிரிண்ட் பண்ணுங்கள், பிரிண்ட் பண்ணி கையில் வச்சு கொள்ளுங்கள். சரி, நீங்கள் என்ன செய்ய வந்து இங்கே பரீட்சை மீது தயாரிக்கிற மாதிரி கேள்வி வரும். இந்த பரீட்சை மீது தயாரிக்கிற மாதிரி இருக்கிற 2வது கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா 10 மார்க்ஸ். ஸோ இதுக்கான மார்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுக்கு 10 மார்க்ஸ் வரும். ஸோ மிச்சம் லேசான கேள்வி தான். உங்களுக்கு செய்வாங்க, ஒரு காசு கணக்கு கொண்டு தருவாங்க, சில மேலதிக தகவல் தருவாங்க, ஒரு 4 5 தகவல்களாம் எல்லாமே வரும். அப்போ காசு கணக்கில் இருக்கிற விடயத்தையும் கீழே இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு பரிசீலனை செய்யும். ஸோ இதுக்கு நீங்கள் சரி பெருசாக செய்கையெல்லாம் போட தவிர நம்ம சில கணக்கில் அப்புறம் செய்திருக்க நினைக்கிறேன். உங்களுக்கு பரிசை மீதிய ஃபார்மெட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், போட்டு வரலாம். இப்போ சம்பளம் பண்ணால் சம்பளம் மட்டும் போட்டுட்டு அதில் இது மாற்றங்கள் வந்தால் அது பிரேக்கெட்டில் போட்டு கூட்டி கழிச்சு நீங்கள் செய்யலாம். ஸோ அப்படி ஒரு கேள்வியாக தான் வரப்போ நிச்சயமாக உங்களுக்கு 2வது வினா உங்களுக்கு பரிசு மீது தான், இதில் மாற்று கருத்து இல்லை, மாறியும் வராது. சரி, வினா இலக்கம் 3. வினா இலக்கம் 3 என்ன வருதுன்னு பார்த்தோம்னால் 3 வினா இலக்கம் 3 வளமையாக வார கேள்வின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும் வந்து இங்கே உற்பத்தி கிரிய கூற்று. சரி, வினா இலக்கம் 3 வாரது உங்களுக்கு உற்பத்தி கிரிய கூற்று. இப்போ உற்பத்தி கிரிய கூற்று, உற்பத்தி கிரிய கூற்று, உற்பத்தி கிரிய கூற்று செய்கிற கேள்வியும் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸுக்கானதாக இருக்கும், 10 மார்க்ஸாக இருக்கும். வினா இலக்கம் 3. அதே மாதிரி வினா இலக்கம் 4. வினா இலக்கம் 4. வினா இலக்கம் 4 பார்த்தோம்னா உற்பத்தி கிரிய கூற்றுக்கும் 10 மார்க்ஸ் தான். ஸோ அதுவும் ஈஸியான கேள்வி தான். உங்களுக்கு வந்து உற்பத்தியின் கணிப்பு அவ்வளோ பெரிய கஷ்டமான கேள்விலாம் இல்லை. வினா இலக்கம் 4 வழுக்களை திருத்துறது, தொங்கல் கணக்கு தயாரிக்கிறது. வலு திருத்தம், அதுக்கு நாட்குறிப்பெழுதுகிற மாதிரி தொங்கல் கணக்கு தயாரிக்க அப்படி அதாவது சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் தனிக்கேள்வியாக இருக்குது. வினா இலக்கம் 4. ஸோ அதனை அடுத்த வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5 வந்து பார்த்தோம்னால் இதில் 2 பகுதி வரும். ஒன்று அதில் ஏ பகுதி ஒன்று வரும், பி பகுதி ஒன்று வரும். ஏ பகுதி என்று பார்த்தோம்னா பலம் என்ன செய்கிறாங்க, கணக்கீட்டு சமன்பாடு. கணக்கீட்டு சமன்பாடு. ஸோ இங்கே இது 5 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்குது. கணக்கீட்டு சமன்பாடு இது 5 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி வங்கி இனக்கூற்று, காசு திருத்திய காசு கணக்கு வங்கி இனக்கூற்று, திருத்திய காசு கணக்கு வங்கி இணக்க கூற்று, இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா இதில் ஒரு 10 மார்க்ஸ். அப்போ எவ்வளோ வந்துட்டு 40 50 60 70 80 மார்க்ஸுக்கு வந்துட்டு. எத்தனை கேள்வி வரைக்கும் நான் வந்துட்டேன் 5. இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு சொன்னால் இதில் ஒரு விஷயம் விளங்கி கொள்ளணும். நீங்கள் இந்த முதலாவது கேள்வியில் ஓர்டர் இவ்வளோதான். இது மாறலாம். இது மாறலாம்னு சொன்னால் உங்களுக்கு 2வது கேள்வி 3வது கேள்வி 4வது கேள்வி 5வது கேள்வி இந்த இவ்வளவுதான் கேள்வி. பரிசு மீதி ஒரு கேள்வியில் இருக்கும், உற்பத்தி கிரை கூட்டு ஒரு கேள்வியில் இருக்கும், வலுத்திருத்தது சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்கும், கணக்கீட்டு சமன்பாடு ஒரு கேள்வியில் இருக்கும், கணக்கீட்டு சமன்பாடு வாரத்தோடு சேர்த்து திருத்திய காசுகளும் வங்கி கணக்கு கூறும் இருக்கும். இந்த கேள்வி 5வது கேள்வியாக வந்தது, ஒருவேளை 2வது கேள்வியாக வரலாம், 4வது கேள்வியாக வந்தது 3வது கேள்வியாக வரலாம். ஆனால் 2 3 4 5க்குள்ளே வரக்கூடிய இந்த செக்ஷன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. பரிசு மீதி முதலாவது கேள்வியில் கேட்காம உற்பத்தி கிரை கேட்டாங்கண்டா பரிசு மீதி கேட்காம உற்பத்தி கிரை கூட்டு கேட்கலாம். சரி, அல்லது 2வது கேள்வி 3வது கேள்வி என்ன செய்ய வழக்குகள் திருத்தம் இருக்கலாம், அது மாறி இருக்கலாம். என்ன செய்ய 2வது கேள்விலேருந்து 5வது கேள்வி வரைக்குமான கேட்குற விடயங்கள் மாறி இருக்கலாம். இதுக்குள்ளே மாறலாமே தவிர இதை தவிர புது விஷயம் ஒன்றும் வராது. அப்போ சரியாக விளங்கிக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்கன்றது தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தீங்கன்னா பாடம் ஈஸி. சரிதானே, ஈஸியாக நீங்கள் வடிவாக ஏ எடுக்கிற பாடம்னா நான் சொல்லலாம். ஏ லெவலில் நீங்கள் வந்து இந்த லெவலில் இருந்து கொண்டு செய்கிறீங்கன்னா வடிவாக ஏ எடுக்கிற பாடமாக தான் இந்த அக்கௌண்ட்ஸ் பாடத்தில் இந்த விஷயம் இருக்குது. ஸோ பரிசு மீதி, உற்பத்தி கிரை கூற்று, வழக்குகளை திருத்துறது, கணக்கீட்டு சமன்பாடு, நமக்கு அடுத்தது திருத்திய காசு கணக்கு அந்த விஷயம். சரி, அடுத்த வினா இலக்கம் 6.
வினா இலக்கம் 6 நமக்கு என்ன சொன்னால் தனியார் உரிமை வணிகம். ஸோ அது 20 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்குது. அப்போ தனியார் உரிமை வணிகம்னு சொல்லி பார்த்தோம் என்றால் வருமான கூற்று நிலைமை கூற்று இல்லையா? ஸோ நீங்கள் வளமையாக செய்கிற மாதிரி தான் செய்ய வேண்டியிருக்கும். இது தனியார் உரிமை வணிகம் தனியார் உரிமை வணிகத்தின் ஒன்று வருமான கூற்று செய்கிற மாதிரி இருக்கும், அடுத்தது நிதி நிலைமை கூற்று செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எத்தனை மார்க்ஸ் என்று கேட்டால் 20 மார்க்ஸ். ஸோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன வரப்போகுது 100 மார்க்ஸ் வரப்போகுது. எல்லாம் ஒரே பேப்பர் தான். உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 வேறு பேப்பர்லாம் வராது. உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரே பேப்பர் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்ய வந்து இதை ஆன்சர் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை பாருங்கள். நமக்கு வந்து எல்லா வினாக்களுக்கும் விடை தரணும். சரிதானே? உங்களுக்கு தரப்பட்ட விடைப்புதல் நீங்கள் விண்ணப்பித்த அதே ஒரு மொழியிலேயே விடையளிக்கணும்னு சொல்கிறாங்க. செயல்முறைகளையும் கணிப்புகளையும் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. நிரற்படுத்தப்படாத கணிப்பான மாத்திரம் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எதுக்கு தேவைப்படும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெட்ஸுக்கு கட்டாயம் தேவைப்படும். சரி, அடுத்தது வரையறுக்கிற சொற்கள். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அங்கே பின்னுக்கு சொற்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வச்சுக்கொண்டு பேஸ் பண்ணி விடை எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 குறிப்பிடுகன்னு சொன்னால் என்ன சொல்லணும், நீங்கள் விவரிக்கின்ற என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நமக்கு வந்து இவ்வளோதான் விஷயம். ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் படிக்க வேண்டிய பாடம் ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன கவனமாக பாருங்கள். ஒன்று யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 7 பாடம் தான். இந்த 7 பாடத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த பேப்பர் இருக்க போது. லெவல் 2ல் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே வந்து பங்குடைமை வரும், அங்கே கம்பெனிலாம் வரும். ஸோ அதில் ஒரு விஷயம் வரும், இதை விட அட்வான்ஸ் அது வரும். லெவல் 1ல் இவ்வளவு தான். ஸோ நம்ம வந்து லெவல் 2 படிக்க போகிறோம்னா அதுக்கு லெவல் படிக்கும்போது அது சரியாக வந்துடும். ஸோ லெவல் 1ல் இந்த இவ்வளோ விஷயம் வரப்போது. அதில் என்னென்ன கேள்வி என்று வடிவமைக்க கொள்ளும். ஸோ இந்த கேள்வி ஸ்ட்ரக்சர் மாறாது. சரிதானே? ஒன்று இதில் 10 MCQன்னா 10 MCQ தான். சரிபுல கூறு 5 கேள்வி, ஸ்ட்ரக்சரில் ஒரு 5 கேள்வி, பரிசு மீதிக்கு ஒரு கேள்வி, உற்பத்தி கிரை கூட்டுக்கு ஒரு கேள்வி, வலுத்திருத்தத்துக்கு ஒரு கேள்வி, கணக்கிட்டு சமன்பாடு, காசு கணக்கு. ஸோ இது சின்ன சின்ன கேள்வி தான் இருக்குது. 5 மார்க்ஸுக்கு போட்டிருக்காங்க, மிச்சம் சின்ன கேள்வி தான் போட்டிருக்காங்க குயிக்காக முடிக்கிற மாதிரி. அடுத்தது தனியார் உரிமை வணிகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும், ஸோ இந்த கேள்வி தவிர இதுக்கு நீங்கள் கஷ்டம் இல்லை, பட் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மற்றதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யலாம், நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி தான் என்ன செய்யும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் பாடம் இருக்குது. ஸோ இவ்வளோதான் விஷயம் நான் இன்றைக்கு சொல்ல எடுத்தது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது, ஸோ ஒன்று இதான் விஷயம் எடுத்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அனுப்பப்பட்ட பேப்பர்களை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்ஸாமுக்கு இடையில் உங்களுக்கு எவ்வளோ படிக்கலுமோ அவ்வளோ கேள்வியும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மட்டும் இல்லை, மற்ற பாடத்தையும் படிக்கக்கூடிய பாருங்கள். சரியா? அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு செக்ஷனாக போகும். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் என்றால், இப்போ ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்காண்டால் நம்ம வந்து ஒவ்வொரு பேப்பராக முடிச்சு கொண்டு வருவோம். அப்போ நீங்கள் பேப்பரை செய்து கொண்டு வந்தீங்கன்றால் அந்த பேப்பரை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற டவுட்டுகளை நீங்கள் நேரடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் வந்து இதிலே உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் நான் பார்த்து உங்களுக்கான ரிப்ளைகளை நான் கொடுப்பேன். சரியா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம். முழு விளக்கத்தோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி.